ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 5 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய ராணுவம் 300க்கும் மேற்பட்ட அட்டாக் ஹவிட்சர்களை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த ஹவிட்சர்களை இந்திய ராணுவம் எதற்காக வாங்குறாங்க, அட்டாக் ஹவிட்சர்களோட செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட், இந்திய விமானப்படைக்கு 6800 கோடி ரூபாய் செலவுல 70க்கும் மேற்பட்ட விமானங்கள் வாங்கப்பட உள்ளது. இந்த விமானங்களை எதற்காக இந்தியா வாங்க போறாங்க, இந்தியா வாங்க உள்ள விமானங்களோட செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், இந்தியா 2 ஹை ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ் ட்ரோன்களை டெவலப் செய்து வந்து கொண்டிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த ட்ரோன்களை பிரத்யேகமா HAL உருவாக்கும் கேட்ஸ் புரோகிராம்ல பயன்படுத்துவதற்காக இந்தியா டெவலப் செய்து வர்றாங்க. ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி டெவலப் செய்யும் இந்த 2 ஹை ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ் ட்ரோன்களோட செயல்திறன் என்ன, இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட், இந்திய ராணுவம் புதிதாக ஒரு லாய்டரிங் யூனிட்ஸை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. லாய்டரிங் யூனிட்ஸ் அப்படின்னா தற்கொலை ட்ரோன்கள். இந்த ட்ரோன்களை எதற்காக இந்தியா வாங்குறாங்க, இந்தியா வாங்க உள்ள லாய்டரிங் யூனிட்ஸோட செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட், அடுத்து பாகிஸ்தானை சேர்ந்த தாலிபான் தீவிரவாத அமைப்பு பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஆபரேஷனை கேரி அவுட் செய்ய இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அது எதற்காக அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மக்கள் பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டத்தில் இறங்கி இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். முதல் அப்டேட், இந்திய ராணுவம் சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லையில தன்னுடைய ஃபயர் பவரை அதிகரிப்பதற்கு $1 பில்லியன் மதிப்பிலான ஒரு திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. அதாவது 300க்கும் மேற்பட்ட அட்வான்ஸ்ட் டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தை வாங்கி சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லையில நிலைநிறுத்துவதற்கு இந்திய ராணுவம் திட்டமிட்டிருக்காங்க. இது தொடர்பா கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி மீட்டிங்ல இந்திய ராணுவம் பேச இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்திய ராணுவம் வாங்க உள்ள அட்வான்ஸ்ட் டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம் உலகின் தலை சிறந்த ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அட்வான்ஸ்ட் டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தினால 50 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகள் மீது மிக துல்லியமா தாக்க முடியும். அட்வான்ஸ் டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தை DRDO நிறுவனம் டெவலப் செஞ்சாங்க. அதற்கு பிறகு பாரத் போர்ஜ் மற்றும் டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் நிறுவனத்திடம் தொழில்நுட்பத்தை கொடுத்து அந்த கன் சிஸ்டத்தை உருவாக்கி இருக்காங்க. இந்த 2 நிறுவனங்களும் ஏற்கனவே DRDO தொழில்நுட்பத்தை கொண்டு உருவாக்கிய கன் சிஸ்டங்களை ஆர்மிக்கு சோதிச்சு காமிச்சிருக்காங்க. இந்த 2 நிறுவனங்கள் உருவாக்கிய கன் சிஸ்டங்களும் பல்வேறு இடங்கள்ல சோதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா ராஜஸ்தான் போன்ற பாலைவன பகுதி மற்றும் லடாக், சிக்கிம் போன்ற ஹை ஆல்டிடியூட் பகுதியில வச்சு இந்த கன் சிஸ்டங்கள் பல முறை சோதனை செய்யப்பட்டிருக்கு. அட்வான்ஸ் டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம் 18 டன் எடை கொண்டது. இந்த கன் சிஸ்டத்தை இயக்குறதுக்கு 6 முதல் 8 நபர்கள் தேவைப்படுவாங்க. அட்வான்ஸ்ட் டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம் 150 mm L52 கேலிபர் கொண்டது. இதுவரைக்கும் நடத்தப்பட்ட சோதனையில இந்த கன் சிஸ்டம் அதிகபட்சமா 52 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகள் மீது மிக துல்லியமா தாக்குதல் நடத்தி இருக்கு. இந்த கன் சிஸ்டத்தினால பஸ்ட் மோட்ல ஒரு நிமிடத்திற்கு 5 ரவுண்டுகளை ஃபயர் பண்ண முடியும். அதுவே இன்டென்ஸ் மோட்ல 2.5 நிமிஷத்துல 10 ரவுண்டுகளை ஃபயர் பண்ண முடியும். சஸ்டெயின் மோட்ல 60 நிமிஷத்துல 60 ரவுண்டுகளை ஃபயர் பண்ண முடியும். இந்த அட்வான்ஸ்ட் டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தை இந்திய படையில் இணைச்சாங்கன்னா தொலை தூரத்துல உள்ள எதிரிகளின் இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இதனால எதிரிகளுடைய ஆர்ட்டிலரி யூனிட்ஸ் இந்தியாவை ஃபயர் செய்யக்கூடிய ரேஞ்சுக்குள்ளே வர முடியாது. அடுத்த அப்டேட், கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி 6800 கோடி ரூபாய் மதிப்புல 70 HTT-40 பேசிக் ட்ரெய்னர் விமானங்களை வாங்குவதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்த விமானங்களை கொண்டு புதிதாக இந்திய விமானப்படையில் சேரும் பைலட்டுகளுக்கு ட்ரெய்னிங் கொடுக்க இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்த HTT-40 ட்ரெய்னர் விமானங்கள் இந்தியாவிலே உருவாக்கப்பட்டது. இந்த விமானத்துல 56% பாகங்கள் இந்தியாவிலே உருவாக்கப்பட்டது. ஃபியூச்சர்ல உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட பாகங்களை 60% மேல உயர்த்த HAL நிறுவனம் திட்டமிட்டிருக்காங்க. இந்த 70 ட்ரெய்னர் விமானங்கள்
விமானங்களை அடுத்த 6 வருடங்களுக்குள் இந்திய விமானப்படைக்கு HAL நிறுவனம் சப்ளை செய்யணும். இந்த HTT-40 விமானத்துல அதிநவீன காக்பிட், மாடர்ன் ஏவியானிக்ஸ், ஹாட் ரீஃபியூலிங், 0-0 எஜெக்டர் சீட்ஸ் போன்ற பல அதிநவீன தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த விமானங்களை பயன்படுத்தி புதிதாக படையில் இணையும் பைலட்டுகளுக்கு குறைவான வேகத்துல விமானத்தை இயக்கி ட்ரைனிங் கொடுக்க முடியும். HAL நிறுவனத்திற்கு இந்த 70 விமானங்களை சப்ளை செய்வதற்கான ஆர்டர் கிடைச்சிருக்கிறதுனால 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பயனடைய போறாங்க. அதாவது இந்த HTT-40 விமானத்தை உருவாக்குவதற்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸை இந்த 100 நிறுவனங்களும் சப்ளை செய்ய போறாங்க. நேரடியா 1500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வேலை கிடைக்க போகுது. மறைமுகமா 3000 நபர்கள் இந்த திட்டத்தால் பயனடைய போறாங்க. அடுத்த அப்டேட், பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி 2 ஹை ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ் ட்ரோன்களை டெவலப் செய்து வந்து கொண்டிருப்பதா சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரோன்களை பிரத்யேகமா HAL நிறுவனம் உருவாக்கும் காம்பாக்ட் ஏர் டீமிங் சிஸ்டத்துல பயன்படுத்துவதற்காக டெவலப் செய்து வர்றாங்க. இந்த புதிய ஹை ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ் ட்ரோன்கள் கேட் சிஸ்டத்துல பயன்படுத்தப்படும் மேன்ட் மற்றும் அன்மேன்ட் காம்பாக்ட் ஏர்கிராப்ட்களா பயன்படுத்தப்பட உள்ளது. HAL நிறுவனம் உருவாக்கும் 2 ஹை ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ் ட்ரோன்ல ஒரு ட்ரோனை இயக்குறதுக்கு TPE 33110 டர்போ பாப் இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. இரண்டாவதா உருவாக்கப்படும் ஹை ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ் ட்ரோனை இயக்குறதுக்கு ஒரு டர்போ ஃபேன் இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. டர்போ பாப் இன்ஜினை பயன்படுத்தி இயக்கப்படும் முதல் ட்ரோன் காம்பாக்ட் ஏர் டீமிங் சிஸ்டத்துல சர்வேலன்ஸ் மற்றும் ரெகானசன்ஸ் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்வதற்காக பயன்படுத்த போறாங்க. அதுவே டர்போ ஃபேன் இன்ஜினை பயன்படுத்தி இயங்கக்கூடிய ஹை ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ் ட்ரோனை அட்டானமஸ் டீப் பெனிட்ரேட்டிங் பிரிசிஷன் ஸ்ட்ரைக் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்வதற்கு பயன்படுத்த போறாங்க. அதாவது இந்த இரண்டாவது ட்ரோனை எதிரிகளின் எல்லைக்குள் நீண்ட தூரம் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்துவதற்கு பயன்படுத்த போறாங்க. இரண்டாவது ட்ரோன்ல டார்கெட்ல இருந்து தொலை தூரத்துல இருந்து தாக்குதல் நடத்தக்கூடிய ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன்கள் இணைக்கப்பட உள்ளது. இதன் மூலமா மனிதர்களால் இயக்கப்படும் விமானங்களை எதிரிகளின் எல்லைக்குள் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்துவதற்கு பயன்படுத்தாமல் இது போன்ற அன்மேன்ட் ஹை ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ் ட்ரோன்களை பயன்படுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இதன் மூலமா மனித உயிரிழப்புகளை இந்திய படையினரால் தவிர்க்க முடியும். அடுத்த அப்டேட், இந்தியா மற்றும் இஸ்ரேலை சேர்ந்த 2 தனியார் நிறுவனங்கள் இணைந்து PALM 400 அப்படிங்கிற லாங் ரேஞ்ச் லாய்டரிங் யூனிட்ஸை டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த லாய்டரிங் யூனிட்டை இந்திய ராணுவம் சோதிக்க உள்ளதாகவும் இந்த சோதனை வெற்றிகரமா நடைபெற்றால் PALM 400 லாய்டரிங் யூனிட்ஸை அதிக அளவுல இந்திய படையில் இணைக்க திட்டமிட்டிருக்காங்க. இந்த PALM 400 லாங் ரேஞ்ச் லாய்டரிங் யூனிட்ஸ்னால தொலை தூரத்துல உள்ள இலக்குகளையும் மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த ட்ரோன்களை லோ அக்யூஸ்டிக், ஆப்டிகல் மற்றும் தெர்மல் சிக்னேச்சர்களை வெளியிடும் வகையில உருவாக்கி இருக்காங்க. இதனால எந்த ஒரு ரடார் சிஸ்டத்தினாலையும் இந்த லாய்டரிங் யூனிட்ஸை கண்டுபிடிக்க முடியாது. PALM 400 லாய்டரிங் யூனிட்ஸ்னால டார்கெட்டுகளை ஐடென்டிஃபை செய்து ட்ராக் செய்து தாக்குதல் நடத்த முடியும். இந்த லாய்டரிங் யூனிட்ஸ்னால நிலையான மற்றும் நகரும் இலக்குகளை கூட மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த லாய்டரிங் யூனிட்ஸை பயன்படுத்தி அதிகமான ஜன நெருக்கடி கொண்ட பகுதிகளில் கூட தாக்குதல் நடத்த முடியும். அதாவது இந்த லாய்டரிங் யூனிட்ஸை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தும் பொழுது டார்கெட் மட்டுமே தாக்கி அளிக்கப்படும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு எந்த சேதமும் ஏற்படாது. இந்த லாய்டரிங் யூனிட்ஸ்னால தொடர்ந்து 2 மணி நேரம் பறக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த லாய்டரிங் யூனிட்ஸ்ல பல்வேறு விதமான வார்ஹெட்களை பயன்படுத்த முடியும். இந்த லாய்டரிங் யூனிட்ஸ்னால தொலை தூரத்துல உள்ள இலக்குகள் மீதும் மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். சில நாட்களுக்கு முன்பு இதே லாய்டரிங் யூனிட்ஸை சிக்கிம்ல வச்சு இந்திய ராணுவம் சோதித்தாங்க. கிட்டத்தட்ட கடல் மட்டத்தில இருந்து 18,000 அடி உயரத்துல வச்சு இந்த லாய்டரிங் யூனிட் சோதிக்கப்பட்டது. இந்த சோதனையின் போது PALM லாய்டரிங் யூனிட்ஸ் 19,500 அடி உயரத்துல பறந்து கொண்டு 8 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்டை சென்று தாக்கியிருக்கு. இந்த ட்ரோன்கள் அதிவேகமா பறக்கும் வகையில உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த லாய்டரிங் யூனிட்ஸ் அதிவேகமா பறக்கும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த லாய்டரிங் யூனிட்ஸை தாக்கி அழிப்பது மிகவும் கடினம். அடுத்த அப்டேட், சமீபத்துல US ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட் வெளியிடப்பட்டது. இந்த ரிப்போர்ட்ல பாகிஸ்தானை சேர்ந்த தெஹ்ரீக்-இ-தாலிபான் அமைப்பு பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஆபரேஷனை கேரி அவுட் செய்ய இருப்பதா சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய கைபர் பக்துவார் பகுதியை பாகிஸ்தான் அரசாங்கத்திடம் இருந்து கைப்பற்றி ஷரியா சட்டத்தை அமல்படுத்த போறதா அமெரிக்க உளவு அமைப்புகள் சொல்றாங்க. தேரிகே-இ தாலிபான் அமைப்பு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பார்டர்ல ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. இந்த அமைப்புக்கு அல் கொய்தா மற்றும் தாலிபான் அமைப்புகளும் ஆதரவா செயல்பட்டு வர்றாங்க. அதனால வரும் காலத்துல இந்த அமைப்பு பாகிஸ்தான் ராணுவத்திற்கு எதிராக மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் மற்றும் கில்கிட் பல்டிஸ்தான் பகுதியை சேர்ந்த மக்கள் எலக்ட்ரிசிட்டி மற்றும் உணவுக்காக போராட்டத்தில் இறங்கி இருக்காங்க. கில்கிட் பல்டிஸ்தான் பகுதியில ஒரு நாளையில 22 மணி நேரம் பவர் கட் இருக்கு. பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் மற்றும் கில்கிட் பல்டிஸ்தான் பகுதி மிகவும் குளிரான தட்பவெப்பம் கொண்ட பகுதி. இது போன்ற பகுதியில தொடர்ந்து 22 மணி நேரம் பவர் கட் இருக்கிறதுனால மக்கள் பெரிதும் அவதிப்பட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பகுதிகளில் கோதுமைக்கும் அதிக தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக தான் மக்கள் தற்போது வீதியில் இறங்கி போராட ஆரம்பிச்சிருக்காங்க. பாகிஸ்தானால் 60,000 மெகாவாட் ஹைட்ரோ பவரை ஜெனரேட் பண்ண முடியும். ஆனா தற்போது பாகிஸ்தான் வெறும் 10,250 மெகாவாட்டை தான் ஜெனரேட் பண்ணி வர்றாங்க. இதற்கு காரணம் பாகிஸ்தானை ஆண்ட ஆட்சியாளர்கள் ஹைட்ரோ பவரை ஜெனரேட் செய்யறதுக்கு அவங்க எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டையும் செய்யல. இதன் காரணமாக தான் தற்போது பிஓகே மற்றும் கில்கிட் பல்டிஸ்தான் பகுதியை சேர்ந்த மக்கள் அவதிப்பட்டு வர்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.